கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனை இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் யார்? அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், ஒருவரையும் தீமையினாலே சோதிக்காதவர் என்று நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதாம் ஏவாளை அவர் சோதிக்கவில்லை. பிசாசு அவள் வாழ்க்கையிலே பிசாசின் வார்த்தைகளாலே அவள் கவரப்பட்டு அவள் பிசாசின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியினாலே பிசாசின் கிரியைகளாக அந்த கனிகளை சாப்பிட்டாள் என்று நாம் பார்த்தோம். நேற்றைய தினம் அதை பார்த்தோம். ஏனென்றால் இன்றைக்கும் மனிதனுடைய குடும்பங்களில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வார்த்தைகள் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. பிரிவினைகளுக்கு காரணம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை எப்படி சரி செய்வது, எப்படி பேசுவது, எப்படி பேசக்கூடாது என்று வேதவசனம் நமக்கு அழகாக சொல்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட மத்தியுடைய சுவிசேஷத்தில் சொல்லுகின்ற பொழுது மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் கேட்கிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று இன்னொரு இடத்துல சொல்கிறார். நாம் பிரசங்கம் கூட நாம் கேட்கிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரசங்கம் தேவனை மையப்படுத்துகிறதா, அது அந்த பிரசங்கியார் பக்கமாக பிரசங்கியாரை மையப்படுத்துகிறதா என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அல்லவா, ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிற இச்சிக்கப்பட்ட விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. இச்சையினால் உலகத்து உண்டான கேட்டுக்கு தப்ப வைக்கிறதுல இந்த இச்சையினாலே வந்த கேடு. அவள் என்ன பண்ணுறாள்? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது எப்படி தெரியும்? புசிக்கிறதுக்கு முன்னாலே எப்படி புசிப்புக்கு நல்லதுன்னு தெரியும்? இவ தான் புசிக்கவே இல்லை, அந்த மரம் அங்கே தான் இருந்துச்சு, அது சட்டை பண்ணாமல் இருந்தால் எப்படி புசிப்புக்கு நல்லதுன்னு தெரியும்? அந்த சாத்தானுடைய வார்த்தையை அவள் கேட்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவள் மனம் கெடுக்கப்பட்டது. ஆகையினால தான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளபடினாலே அநேக குடும்பங்கள் கெட்டு குட்டிச்சோராகுது. ஆகையினால தான் கிறிஸ்துவனுடைய வார்த்தை சொல்லலை. சத்துருவை நேசினா நேசிக்கிறது இல்லை, நேசிக்க முடியறதில்லை, அன்பில் வாழ்வது. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தலையாய போதனையே அன்பு. நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையாக இருக்கிறது என்று தான் இயேசுவின் கட்டளை. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம், இயேசு கிறிஸ்துவிலே அன்பின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெண்ணை இச்சையோ ஒரு விபச்சாரம் பண்ணினால் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார் இச்சையோடு பார்த்தால். அப்போ அன்புன்னு சொல்லும் பொழுது அதில் எல்லாமே அடங்குகிறது. சரி, இருக்கட்டும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த காரியம், வாழ்க்கையில் சாத்தானுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் கேட்டால் தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத படக்காட்சிகள், வீணான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், மாம்ச இச்சைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள், கண்களின் இச்சைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்கள் மனம் அதை கிரகிக்கிறது. அதன் பின்பு அந்த மனம் அதை சிந்திக்கிறது, அதை குறித்து கற்பனை பண்ணுகிறது. பின்பு அது பலத்த அரணாக மாறுகிறது. பின்பு அதை செய்யாமல் அவங்களால இருக்க முடியவில்லை. உதாரணமாக, ஒரு மனிதனுக்குள்ளே ஒருத்தர் மேலே ஒருத்தர் திட்டார்னு வச்சுக்காங்க, உடனே அவருக்கு கோபம் வருது. அந்த கோபம் அவருக்குள்ளே வளர்கிறது. அந்த வளர்ந்து வளர்ந்து இவரை நாம் பழிவாங்காமல் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை சாத்தான் தூண்டி கொண்டே இருக்கிறான். பின்பு அந்த எண்ணம் வளர்கிறது, அந்த எண்ணம் பெருகுகிறது. பின்பு அவன் அதுக்காக கத்தி எடுக்கிறான், அதை தீட்டுகிறான். அவன் எண்ணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முழுவதுமாக அந்த எண்ணம் அவனை சிறைப்படுத்தி விடுகிறது. இப்பொழுது ஒரு நிலைக்கு மேல் போன பின்பு, ஒரு நிலையை தாண்டின பின்பு அவனால் கொலை செய்யாமல் இருக்க முடியாதுங்க நிலைக்கு வந்துகிறான். அது பலத்த அரணாக மாற்றப்பட்டு கடைசியில் அவன் கொலைகாரனாக மாறுகிறான். பின்பு அவன் ஜெயிலுக்கு போகிறான். பின்பு வேதனைப்படுறான், ஐயோ இப்படி நம்ம தப்பு பண்ணியிருக்க கூடாது என்று வருத்துகிறான். அப்போ இந்த சாத்தானுடைய வார்த்தைகள், ஜீவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக சாத்தான் கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் வரக்கூடிய வார்த்தைகள், மாம்ச இச்சைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை விதைக்கின்ற பொழுது இந்த விதத்தில் தான் பிசாசு குடும்பங்களை அவன் சீரழித்து கொண்டிருக்கிறான். அவன் கையாளுகிற விதங்களிலே இது ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் அருமையானவர்களே, நாம் இதை கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். இங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லதென்று கண்டாளாம். புசிக்கவே இல்லை, புசிப்புக்கு நல்லதென்று கண்டாள். பார்வைக்கு இன்பம், பார்க்க பார்க்க இன்பம். இதுக்கு முன்னால் அங்கே இருந்துச்சு, அந்த தோட்டத்தை பற்றி யாரும் பார்க்கல. அந்த கனி அங்கே தான் இருந்துச்சு, யாரும் சட்டை பண்ணலை. சாத்தான் பேச பேச அந்த பொருள் மேலே ஒரு கவர்ச்சி உண்டாயிடுச்சு, ஒரு இச்சை உண்டாயிடுச்சு, அந்த பொருள் மேலே ஒரு ஆசை உண்டாயிடுச்சு. அந்த ஆசையை தூண்டுறது யாரு? சாத்தான். அவளுடைய மனதை கெடுத்தான், எண்ணங்களை கெடுத்தான். அருமையானவர்களே, மனிதர்கள்
மனிதர்கள் சாத்தான் மனிதர்கள் மூலமாக அது வேறு எந்த விதத்திலேயோ உங்கள் மனதை கெடுப்பதற்கு இடம் கொடுப்பார்கள். உடனே இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களை நிராகரியுங்கள். இயேசுவின் நாமத்தை துரத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தேகத்தை விதைக்கிறானா, குடும்பங்களில் சந்தேகத்தை உண்டாக்குகிறானா, புருஷனை பற்றின சந்தேகம் வருகிறதா, இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். உடனடியாக உண்மையாக இப்படி இருக்குமானால் தேவனை பாருங்கள். உங்கள் தேவன் யெகோவா ஈரே, சாதிகளை வசப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவர் யெகோவா நிசி என்று ஒரு பெயர் உண்டு. அதனால் அந்த தேவனை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணார். நாமம்னா என்ன? யெகோவா ஈரே என்ற நாமம் என் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக, எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீராக. என் புருஷன் சரி நீர் பார்த்துக்கொள்ளும். சாதிகளை வசப்படுத்துகிறவர், ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர், புருஷனை வசப்படுத்துவீராக. அதுக்காக இந்த சந்தேகத்தை நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். பிசாசே, இந்த சந்தேகத்து மூலம் எனக்கு குழப்பாத, என் சமாதானத்தை கெடுக்காத. இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை தள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த சொல்ற, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய நாமம் என்ன? யெகோவா நிசி. என் தேவன் எப்போது வெற்றி தான். என் குடும்பத்தில் வெற்றி உண்டு. என் குடும்பத்தில் குழப்பம் வராது. பிதாவே நன்றி, வெற்றி தான், வெற்றி தான். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உன் மனதை அப்படி உறுதியாக நில்லுங்கள். அதில் ஜீவனில் உறுதியாக நிற்கிறீர்கள். அப்படி நிற்கின்ற பொழுது நீங்கள் ஜெயம். அதை விட்டு விட்டு எங்க உருப்பட போறேன், என் குடும்பம் தரித்திரம் தான், நான் உருப்பட போறதில்லை, என் புருஷன் உருப்பட போறதில்லை, நான் உருப்பட போறதில்லை, நான் நல்லா இருக்க போறதில்லை, நான் செத்துருவேன், நான் செத்தா நல்லது, இப்படி சொல்லி சாத்தாண்டை கலைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை அழித்து விடும். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து விவரமா நான் பேசுறேன். ஜெபத்தை பற்றி பேசும்போது அதெல்லாம் சொல்லித்தரேன். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இங்க என்ன சொல்கிறார்? அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்தாள், அதை புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பாருங்க, இவ பார்க்கிறா, சாத்தாங்கிட்ட பேசிட்டே இருக்கிறா, சாத்தான் தடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வோ சாவோ உங்க கையில் தான் இருக்குது. நீ வாழ நினைச்சா வாழலாம், சாக நினைச்சா சாகலாம். கர்த்தர் நீ வாழ வேண்டும் விரும்புகிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும் உன்னால வைத்தேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன்னால வைத்தேன். ஆக நீங்கள் பிழைக்கு இப்படி ஜீவனை தெரிந்துக்கோ, ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கோ. தெரிந்து கொள்வது உங்களை சேர்ந்தது. தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். தேவன் உங்களுக்கு எதையும் செய்ய மாட்டார். நீங்கள் தப்பு வழியில் போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு தீமை செய்கிறதும் கிடையாது. இப்போ பாருங்க, சாத்தான்கிட்ட பேசினாரே, உடனடியாக ஒரு மூஞ்சில் ஒரு குத்து குத்தி இருந்தா அந்த பிரச்சனையை தீர்ந்திருக்காது. தேவன் அதை செய்யலை. சரி, சாத்தான்கிட்ட பேசிட்டே இருந்தா ஆண்டவர் இவர் சொல்லிட்டார். இவருக்கு மாறுபட்ட இன்னொருத்தர் போய் பேசிட்டே இருக்கும்போது அவர் குறுக்கிடுறதில்லை. அவர் ரொம்ப ஜென்டில், அவர் ரொம்ப நேர்மையானவர். உங்கள் சுயத்தில் தலையிடுறதில்லை. நீங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ள நீங்கள் தான். வாழ்வை தெரிந்து கொள்ள நீங்கள் தான். கர்த்தருக்கு அதுக்கு தான் வேதம். வேதத்தை கேட்டீங்கன்னா, நான் சொல்ற வசனத்தை கேட்டீங்கன்னா, சரியா தப்பா அபிஷேகத்தை கொண்டு நிதானிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். பெரிய போதகர் உள்ள இருக்கிறார். உங்க போதகர் இல்லை, பெரிய போதகர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோட உதவியை கொண்டு நான் பேச சரியா தப்பான்னு நிதானிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, தப்பா இருந்தால் விட்டுடுங்க. இல்லை என்னோட கேளுங்க, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அங்கே பிரச்சனை என்ன? அவள் இச்சிகள் கண்டு அதை பறித்தா, அதை புசித்தா. அதை பறிக்கும் போது கூட ஆண்டர் ஓடிய கையை உடைக்கல. சில சொல்றாங்க ஆண்டர் சித்தம் செய்யல, என் கையை உடைச்சிட்டார் அப்படிங்கிறாங்க. எங்க ஆண்டர் சித்தம் செய்யாதவங்க 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 100 கோடி மக்கள் கையும் காலுமில உடைச்சிருப்பாரு. இயேசுவை ஏற்றுக்கிட்ட மனுஷன் கையை உடைச்சாருன்னா இதுக்கு கேட்குற மனுஷன் என்ன நினைப்பான்? ஓஹோ, இயேசுவை ஏற்றுக்கிட்ட இவர் கையை உடைச்சிட்டாரா, அப்போ நாம இயேசுகிட்ட போனால் நம்ம இன்னும் சரி வரல. அவர் எவ்வளோ பெரிய வருஷத்தமா, எவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, இவர் கையும் காலையும் உடைச்சு விட்டாரு. ஆகையினாலே நேசிக்கிறவங்களே கர்த்தர் சிட்சிப்பாருங்கிற ஒரு வசனம். அதுக்கு ஒரு வசனம். அதை தப்பாக விளக்கி குடும்பங்கள் பாழாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிட்சையை குறித்து பின்னால் பேசுகிறேன். ஆண்டவர் நேசிக்கிறவங்களை கையை உடைப்பாரா? எவ்வளவு துக்கமான ஒரு செய்திங்க, எவ்வளோ மோசமான செய்திங்க. சில கையை உடைச்சிட்டாரு. அப்போ ரோட்டில் போகிற நினைப்பான், ஆகா இவர் ஆண்டவர் நேசித்து ஊழியம் பண்ண இவர் கையை உடைச்சாருன்னா நான் இப்போ கை உடையாமல் இருக்குது, இவர்கிட்ட போனால் நம்ம கையும் காலையில் உடைச்சிடுவார். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இல்லையம்மா. அது இல்லைங்க. ஆண்டவர் இங்கே ஏவாளுடைய கை புசிச்சா உடனே கையை உடைக்கலை. தேவசித்தம் செய்யாமல் கனியை புசிச்சா, கனியை பறிச்ச உடனே கையை உடைச்சிருந்தா பிரச்சனை தெரிஞ்சிருக்குல்ல. அதை செய்யலைங்க. ஏன்னா ஆண்டவர் மனிதன் சுயத்தில் தலையிடுறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவன் தான் புசிச்சா, விடுங்க, அதை விட்டுடுங்க. இவன் தான் புசிச்ச உடனே என்ன பண்ணு, ஓடி போய் ஆதாமே உன் பொண்டாட்டி மோசம் போயிட்டா, ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கனியை புசிச்சா, சாத்தானுக்கு அடிமையாட்டா, நீ சொல்லிருக்கலாமே. அது கூட இல்லைங்க. ஒரு வாட்டி சொல்லிட்டார், அவ்வளோதான். ஒரு வாட்டி சொல்லிட்டார், புசிக்காதுன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். அவன் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டா, சாத்தானுக்கு அடிமையானா அவன் செயலில் செய்யற, அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் அவன்கிட்ட தலையிடுறது இல்லை. அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட சாத்தான்கிட்ட போனால் எல்லாம் அழிவு, நாசம், மோசம். இப்போ தான் அழிவுலையும் நாசத்திலையும் மோசத்தில் இருக்கிற மக்களை பார்த்து வருத்தப்பட்டு பார சுமங்களை எங்கிட்ட வாங்குறாரு. அப்புறம் வான்னு சொல்றாரு. வந்தா ரேட்டு, வரலன்னா உங்களுக்கு கம்பல் பண்ணுறதும் இல்லை, கையை உடைக்கிறது. அதுக்கு தான் சுவிசேஷம். இதுக்கு போய் உபவாசம் போட்டு பட்டினி போராட்டம் போராட்டி அப்படி மாத்துறது இல்லை. அருமையானவர்களே, ஏன்னா ஒரு மனுஷனோட சுயத்தில் தலையிடுறதில்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அகேஷன்ல சில காரியங்கள்ல தேவன் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு சில காரியங்களை கர்த்தர் செய்யலாம். ஆனா அது இந்த மெத்தடில் அவர் செய்யறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் போயிட்டு அவர் ஏதாவது பண்ணி மாத்திரம் தான் உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றிருக்கலாமே, அப்படி செய்கிறது இல்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆகையினாலே உலகத்தில் கிராமம்னு பட்டினி போராட்டுறதுல ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொருவரும் தன் பக்கத்தில் உள்ளவங்க தன் பணத்தால் பொருளால் ஊழியம் செய்யுங்க, இந்திய நாடே மாறி போயிடும். இல்லை அவர் செய்வார் இவர் செய்வார்னு சொல்லிட்டு தாளந்து புதைச்சி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது தான் பிரச்சனை. அருமையானவர்களே, அப்போ உபவாசம் போடுறது என்ன இருக்குது? நான் உபவாசத்துக்கு அகைன்ஸ்ட் இல்லை. ஏன்னா வேதமே சொல்லுது, புசிக்கிறவன் கத்திருக்குன்னு புசிக்கிறான், புசியாதிருக்கன் கத்திருக்குன்னு புசியாதிருக்கிறான். புசிக்கிறவன் நல்லா ஒழுங்காக புசிச்சு ஒழுங்காக இருந்தால் நம்ம நாளைக்கு வாழ்ந்து கத்திரிக்காய் ஊழியம் பண்ணுவோம். புசியாதிருக்கிறவன் சீக்கிரம் வியாதியாகி மறிச்சு போய் கத்திர போய் சேர போகிறான், அவ்வளோதான். ஆனால் எது நல்லது? நல்லா ஒழுங்காக நேரத்துக்கு புசிச்சு நேரத்துக்கு தான் நல்லது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் புசியாமல் இருக்கிறது எதுக்குன்னா உபவாசம் போடுறது கூட்டத்தில் போய் கேட்கறதுக்குது. அதுக்கு எல்லாம் சாப்பிடாம தான் போகணுமா? கொஞ்சம் சாப்பிட்டு தான் போங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் பேசிட்டே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது மதியம் சாப்பாடு கிடைக்கல, காலையில் சாப்பிடல, அப்படி போச்சு, உபவாசமாக ஆகி போச்சு, அவ்வளோதான். கர்த்தர் மேலே கொண்டு அனுப்பி பைபிள் வாசிச்சுட்டே இருந்தேன். இது சாப்பிட நேரம் இல்லாமல் போயிடுச்சு. தேவ அன்பினால அந்த வார்த்தையில் கழி கூர்ந்து இருக்கும்போது எத்தனை நாள் எத்தனை வேலை சாப்பிடாமல் போய்டும், அவ்வளோதான். அதை மறந்துடுவேன். அந்த பசியில் அந்த வார்த்தையை சாப்பிட அந்த பசி மறந்து போயிடுது. இயேசுநாதர் பசியாக இருந்தார், சம்மாரியா பண்ணிட்டு பேசிட்டே இருந்தார். பேச பேச பசி அடங்கி போச்சு அவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியானவர்களே, அதனால் ஏதோ உபவாசம் போட்டு கர்த்தரை மாற்ற முடியாது. உபவாசம் போடுங்க, உபவாசத்துக்கு அகைன்ஸ் இல்லை. ஆனால் விளங்கி கொள்ளுங்க. அதை ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசனாலையும் மற்றவங்க போகாது சொல்லி விளக்குனேன். அந்த கேசட்டை வாங்கி கேளுங்க. என்னென்னா உபவாசம் இயேசுநாதரே பேயை தொத்துக்கு உபவாசம் போட சொல்லலை. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் பேய் தலை நசுக்கிட்டார். இயேசுநாதர் பெற்ற பரிசுத்தாயை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு நம்ம ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுநாதர் பெற்ற அதே ஆவி நம்மகிட்ட இருக்குது. அதனால் பேயை தொடுறதுக்கு உபவாசம் போட்டால் பேய் சிரிக்கும். பேய்க்கே ரொம்ப ஒரு வேடிக்கையாக இருக்கும். என்னப்பா சத்தியம் தெரியாமல் அறியாமல் இருக்கனால வாழ்க்கையில் சீரழிக்க பார்ப்பான். எத்தனையோ குடும்பம் தெரியும், உபவாசம் போட்ட குடும்பம் அவளுன்னு விருத்தி ஆகலைங்க. கர்த்தருக்கு விருத்தி ஆகலை. எத்தனையோ உபவாசம் போட்டு இப்போ நானும் உபவாசம் போட்டு எல்லாம் பண்ணினேன். முட்டியெல்லாம் பார்த்தா காஞ்சி கிடக்கும். உபவாசம் 2 நாள் உபவாசம் 3 நாள் உபவாசம். சத்தியத்தை அறியும் போது உபவாசமே கிடையாது. 9 மணிக்கு உபவாசம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். 9:30 மணிக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். 9:30 மணிக்கு சாப்பிட வேண்டியதான். கோரிக்கை வைக்கிறோம், சாகரவரை உண்ணாவிரதம். கோரிக்கை வைக்கிறதுக்கு மேலே முதலாளி என்னப்பா கோரிக்கை, ஏன்பா பட்டினி அடக்கிற, உடனே சாங்ஷன், உடனே ஜூஸ் குடிச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, நான் இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணித்தான், பட்டினி போராட்டம் தேவையா? அருமையானவர்களே, இயேசுட்ட வரும்போது எந்த மக்களும் உபவாசம் போட்டு இல்லை. ஒரு குருடன் நான் உபவாசம் போட்டு வரல, ஒரு என் கண்ணை திறக்கணும் சாமி, அதுக்கு 2 நாள் உபவாசம் போட்டு 3 நாள் எப்படி ஆகுது, நான் பரலோகத்தை அசைச்சி என் கண்ணு பாறை வாங்கிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக கேட்டான். அருமையானவர்களே, சிம்பிளாக கேட்டான், பெற்றுக்கொண்டான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு குஷ்டரோகி வந்தான், சிம்பிளாக கேட்டான். அதுக்கு ஒரு உபவாசம் போட்டு வரல. அவன் குஷ்டரோகி வரவே கூடாது, வேதத்தின்படி கிட்ட வரக்கூடாது. அவன் இறங்குன்னு கேட்டான். இறக்கத்தை கேட்கும்போது அங்கே உபவாசம் ஒன்றும் தேவையில்லை. இயேசுநாதரே சொன்னார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனை தொலைகு உபவாசிப்பார்களா? மணவாளன் விட்டு எடுபடும் நாட்கள் ஒரு 3 நாள் இல்லை, 3 நாள் பாதாளத்துக்கு போயிட்டாரு. இப்போ தான் உலகத்தின் முடிவரை நம்மோடு இருக்கிறாரே, மணவாளன் உங்கள்கிட்ட போயிட்டாரா? மணவாளன் இல்லையா? உபவாசம் போட்டு தான் மணவாளனே வாருன்னு கூப்பிடணுமா? அவர் தான் உன்னை விட்டு விலகுதலை கைவிட சொல்லியிருக்கிறாரே, உலகத்தின் முடிவு பெறுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. அது இது பாரம்பரிய அறிவியலாளர்களே, இது ஒரு ட்ரெடிஷ்னல். அந்த பாரம்பரியத்தை என்னத்தை நம்ம மாற்றிக்கிடணும். காலகாலமாக நான் அடிமைங்கிற பாரம்பரியம், நான் ஒன்றும் இல்லைங்கிற பாரம்பரியம், நான் குப்பைங்கிற பாரம்பரியம், நான் ஊழியக்காரனில் விசுவாசிங்கிற ஒரு பாரம்பரியம். வேதவசனம் என்ன சொல்லுது? நீ அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிற, அவருடைய மாம்சத்துக்கு எலும்பு பங்காளியாக இருக்கிறா, இயேசு கிறிஸ்து பெற்ற அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்கள் ஊழியம் பண்ணணும், நீங்கள் ஊழியக்காரங்க தான். புதிய ஏற்பாட்டில் யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, பிரதான அப்போஸ்தலனுக்கும் சாதாரண விசுவாசிக்கு எந்த வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஒரே இடத்துல தான். இது பல வசனத்தின் மூலம் கடந்த நாட்களில் பேசினேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படித்தான் அதை மாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்குறீங்களே சொல்றாரு. இன்னும் அடிமைத்தனம், சில ஜனங்கள் பாரம்பரிய அடிமைத்தனம், 430 வருஷம் அடிமையாக இருந்ததுனால அந்த அடிமை புத்தி மாறாதனால கடைசியில் பார்த்தா பிரச்சனை வரும்போது எத்தனை அற்புதம் பண்ணாலும் எத்தனை அதிசயம் பண்ணாலும் அந்த அடிமைத்தனமாக இருந்தபடினால தான் அந்த வேவுக்காரர் வந்த உடனே என்ன சொன்னார், என்னால் எகிப்து செத்தா நல்லது, வனாந்து செத்தா நல்லது, நாம் போக முடியாது செத்தே போயிட்டாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தன புத்தியை நாம் மாற்ற வேண்டும். நான் அடிமைகள் இல்லை சொல்லுங்கள், நான் அடிமை இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை சொல்லுங்கள், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், நான் ஊழியக்காரன், அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு நான் பங்காளி, நான் அவரோடு இணைக்கப்பட்டவன், அவர் எனக்குள்ள வாழ்கிறார். எபேசியர் 4:6 தேவன் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். என் உணர்ச்சி என்ன சொல்லுங்கிறது இல்லை,
என் அறிவு என்ன சொல்லுதுங்கிறது இல்லை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது இல்லை, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது இல்லை, நானும் என்னை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறது இல்லை, நானும் என்னை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறது இல்லை, தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார். என்னை தேவனுடைய பிள்ளை என்று பார்க்கிறார், என்னை நீதிமான் என்று பார்க்கிறார், என்னை பரிசுத்தவான் என்று பார்க்கிறார், என்னை குற்றமற்றவன் என்று பார்க்கிறார், நான் என்னை தேவனுடைய சமூகத்தில் உட்கார வைத்தவனாக பார்க்கிறார், என்னை ராஜாவாக பார்க்கிறார், என்னை ஒரு ஆசாரியனாக பார்க்கிறார். நான் ராஜா தான், நான் ஆசாரியன்தான், நான் தேவனுக்கு சமமாய் சிங்காசனத்திலே தேவனோடு இயேசு இரத்த புண்ணியத்தாலே உட்கார வைக்கப்பட்டவன். அடிமைகள் அல்ல, வஞ்சகம் சூதியும் இயேசுவின் நாமத்திலே உதறி தள்ளுகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, சுதந்திரவாளி, சொத்துக்கு பங்காளி, நான் தேவனுடைய சுதந்திரன், உடன் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா, ஆமேன். அருமையானவர்களே, இதுதான் பிரச்சனை. அடிமைத்தனத்தை நாம் தள்ள வேண்டும். அடிமை தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்மை அவசியம், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கையில் விருத்தி அடையவே முடியாது. ஆனால் தாழ்மை இல்லைனாலும் ஆபத்து. தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பின்னால் அதெல்லாம் பார்ப்போம். இங்கே அந்த ஸ்திரீ என்ன நடக்குது பாருங்க. அதை பறித்தால் தன் புருஷன் கூட ஆண்டவர் தடுக்கலை, ஆதாம்பட்டி போய் சொல்லலை. ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தில் அவங்க தலையிடத்துல கடைசியில் ஏவாள் தான் சாத்தான் பேச்சை கேட்டு புசிச்சா. ஆதாமுக்கு என்ன வந்துச்சு? ஆதாம் என்னன்னா அவன் வேணும்னே குதிச்சான். ஏன்னா பேசுனது ஏவாட்ட தான் பேசிச்சு. இப்போ அவங்களுக்கு ஆண்டு சொன்ன இவனுக்கு தெரியும், பரவாயில்ல அவளே போயிட்டா, நானும் உங்க கூட வரணும் வேணும்னு தான் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தெரிஞ்சு தான் போனான், எனக்கு தெரியாத அவனுக்கு என்ன சொல்லியிருந்தாரே இவருக்கு. இவங்ககிட்ட பேய் பேசலை, மனசுக்கு எடுத்தது யாருன்னா பெண்ணு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன நடந்தது பாருங்க. அப்படி போனாங்க. கடைசியில் போய் ஆதா தேவன் வருகிறார். இப்பொழுது இதுக்கு முன்னால ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். வெட்கங்கிறதே கிடையாது. நிர்வாணமாக இருந்தாங்க, வெட்கமே கிடையாது. வெட்கம் இல்லை. இப்போ வெட்கம் வந்தது, தாழ்வு மனப்பான் வந்துச்சு, சாத்தான் வந்து கசப்பு வந்துச்சு, பகை வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு, வெட்கம், பயம் வந்துருச்சு. ஓடி ஓடிறாங்க எல்லாம். சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு சாத்தானுக்கு அடிமையான உடனே எல்லா ஆவிகளும் வேலை செய்துங்க. இப்போ ஓடி ஓடிறாங்க. கேட்குறாரு ஆண்டாவே. இப்போ கேட்குறாரு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதுனாலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பேன் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அதுக்கு முன்னாலே நிர்வாணி தான். கர்த்தருக்கு சொல்லலாம் அவனுக்கு நிர்வாணியாக இருந்தால் ஒரு மகிமை மூடிக்கிச்சு, இப்போ அந்த மகிமை போச்சு, அப்படியெல்லாம் ஒன்று எழுதலை. இது மாதிரி பிரசங்கம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரசங்கம் பண்ணலாம். ஆதா நிர்வாணியாக இருந்தபோது தெரியலை, அவங்க நிர்வாணியாக இருந்தும் அவங்க வெட்கப்படாமல் இருந்தாங்கன்னு தான் இருக்குது. அவங்க ஒரு மகிமை மூடிச்சு சொல்லலை. அது பிரசங்க ஸ்டைலில் வேணால் சொல்லிக்கலாம் அந்த நாட்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன நடந்துச்சு? இப்போது நிர்வாணி உனக்கு அறிவித்தது யாரு இல்லை சொல்றாரு. இப்போ கேட்குற ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டார். எங்கே ஆண்டுக்கு தெரியாதா? இவர் எங்கே இருக்கான்னு தெரியாதா? நீ எங்கே இருக்கான்னு ஆண்டுக்கு தெரியாதா? ஆதாம் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாதா? அப்படி இல்லை, இல்லை ஆண்டுக்கு தெரியாமல போச்சு. அருமையானவர்களே, வேதத்தை நிதானமாக நிதானிக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? எங்கே இருக்கிறேன்னா எந்த நிலையில் இருக்கிற, எங்கே இருக்கிற, எந்த நிலையில் இருக்கிற, இப்போ ஸ்டேட்டஸ் என்ன? நான் பயந்துட்டு இருக்கிறேன். நீ சாப்பிட்டியா? அவன் தெரியாதா? நீ சாப்பிட்ட. அவர்கிட்டே கேட்குறார், அவ்வளோதான். கடைசியில் இது சாகம் போட்டார். அப்போ சாகம் போட்டார். சாகம் போட்ட மாதிரி இருக்குது. என்ன சாகம் போட்டார்? சில சர்பத்து ஒரு சாகம் போட்டார். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். 15ஆம் வசனம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் தலையை குதிக்க நசுக்குவா என்றார். அவள் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவனை ஆண்டு கொள்வான் என்றார். அவர் ஆதாமை நோக்கி, நீ முனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் வருத்தத்தோடு அது பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் கொறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய். நீ இப்படி சொல்லி ஒரு சாபம். சரி, இப்போ ஒரு கேள்வி. தேவன் நல்லவர்னு பேசணும், அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறான்னு பேசணும். அவர் இயேசு இந்த பூமியில் அவரை காரி துப்புனரோட என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் இயேசு சொல்றார். தேவன் வார்த்தையாக இருந்த தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்தார். அப்படி வந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் பிரதிபலிக்கிறார். தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு மக்கள் அநேகர் தப்பாக பேசினாங்க. இயேசுநாதன் தான் கரெக்டாக பேசினான். யோபு சொன்னான், தேவன் பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, தேவன்கிட்ட நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமான்னா. அப்போ அவன் தீமையும் தேவன் தான் கொடுக்குறான்னு நினச்சிட்டு இருந்தான். இன்றைக்கி அநேகர் வியாதி தேவன் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எவரையில் இப்போ இந்த சிச்சையை வச்சுக்கிட்டு கர்த்தர் தான் வியாதியை கொடுக்குறாரு, வியாதி மூலம் பூர்ணப்படுத்துறாரு. இல்லை அருமையானவர்களே, தேவன் வியாதி கொடுக்கறது இல்லை, பரலோகத்தில் வியாதி கிடையாது. அது பின்னால் இன்னும் தெளிவாக பேசுகிறேன், சிச்சையை குறித்து பேசும்போது பேசுகிறேன். அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது தேவன் தான் சபிச்சாரா? இல்லைங்க, ஒரு நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார்.
உதாரணமாக உங்களுக்கு விளங்கலைன்னா ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. எத்தனையோ காரியம் சொல்லலாம் பாருங்க. ஏசியா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறேன், 19ஆம் வசனம் 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். என்னங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தா, பாடைய வார்த்தை செவி கொடுத்தா புசிப்பீங்க. அப்போ வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வல்லம் இருக்குது. இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தா, அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்தா நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. அப்போ இந்த பூமியில் செழிப்பாக இருப்பீங்க, குறை இல்லாமல் இருப்பீங்க. சில செழிப்பினாலே வீடு பிடிக்கல, ஆனால் செழிப்பை தான் விரும்புகிறாங்க. ஆனால் சொல்றது மாத்திரம் செழிப்பு இல்லை. செழிப்பு பற்றி பிரசங்கம், செழிப்பு பிரசங்கிறாங்க. அனுப்பப்பட்டு அப்போ ஆசீர்வாதம் போடணுமா, கத்தாவே என்ன ஆசீர்வதிங்கிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் அவங்க என்ன அர்த்தம், சாபம் போடணும் அர்த்தமா? கத்தாவே நான் ஆசீர்வதினா கத்தாவே நான் ஆசீர்வாதம் எனக்கு சாப்பிடணும்னு அர்த்தமா? இல்லைங்க, ஆசீர்வாதம்னாலே செழிப்பு தான். விலங்குல பிசாசு குழப்பி வச்சுட்டா அன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுது. கர்த்தர்கிட்ட வந்த மனம் புரிந்து செவி கொடுத்தா தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். மாட்டோம் என்றால், மாட்டோம் என்று எதிர்த்திருப்பீர்களானால் பட்டயத்தை இறையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா பட்டயத்தை இறையா, உடனே ஆண்டவர் சாகம் போட்டு வெட்டிட்டாரா? இல்லைங்க, கடவுள் சொல்றாரு, என் வார்த்தை சொல்றேன், நான் ஜீவன் வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை சொல்றேன். இதை இருதயத்தில் கேட்டு, இதை மனதில் வைத்து, இதன்படி பேசி, இதன்படி செயல்பட்டன்னா எல்லா தேசத்தின் நன்மையும் உனக்கு வந்துடும். நீ மாட்டேன்னு சொன்னா இந்த தேவனுடைய வார்த்தையில் வரக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு வராதனால, ஒரு எதிராளியாய் பிசாசு இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், அவனுடைய பட்டயத்துக்கு இறையாவி சாவுறீங்க. எப்பா இந்த பாதையில் போ, உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, இது நல்லா இருப்பேன்னு சொல்றேன். இந்த பாதையில் போனா இது வேற பாதைப்பா, இதுல சிங்கம் இருக்குதுன்னா நீ மாட்டேன்னு போனதுனால அங்க சிங்கம் அடிச்சு ஒரு சத்துச்சு. அருமையானவர்களே, தேவன் பட்டயத்தை வச்சு வெட்டுறது இல்லை. ஏன்னா இயேசு யாரையும் வெட்டினது கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், பிதா அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு பரீட்சிக்கப்பட்டது. எப்படி பரீட்சிக்கப்பட்டது? அவர் திட்டி பார்த்தாங்க, அந்த அன்பு மாறல. காரை துப்பி பார்த்தாங்க, பிதாவுடைய அன்பு மாறல, பரிசுத்தாய அன்பு மாறல, இயேசுவின் அன்பு மாறல. கன்னத்தில் அடிச்சு பார்த்தாங்க, சாட்டை வச்சு கிழிகளிலும் கிழிச்சு பார்த்தானுங்க, உடம்பெல்லாம் ரத்த ரணக்காயமாக்கி பார்த்தாங்க. அப்ப கூட பிதா அன்பு மாறல, இயேசு அன்பு மாறல, பரிசுத்தாய அன்பு மாறல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் இப்படிப்பட்ட தேவன் வயிற்றுல போயிட்டு நீ கர்ப்பவதியா இருக்கும்போது வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொன்னா ஆண்டவர் தான் வயிற்றுல போய் உட்கார்ந்து வேதனையை பெருக பண்றாரா? ஆண்டவர் தான் முள்ளியும் குறிக்கி உண்டாக்குறாரா? இல்லை அருமையானவர்களே, நீ தேவனுடைய வார்த்தை, இது ஒளியை உண்டாக்கி இருக்கிறேன், இல்லை உண்டாக்கி இருக்கிறேன், நீ ஒளியில வாழ வேணும் என்று இது ஒரு நீதி. இந்த உலகத்தில் ஒரு நீதி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதியை மீறுகின்ற பொழுது அந்த மீறுதல் உனக்கு அழிவா மாறுகிறது இல்லையா? ஒரு பிரமாணம் வச்சுக்கிறார், புவியீர்ப்பு பிரமாணம். அந்த பிரமாணம் மாடியில் 14 மாடிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு 14 மாடியிலிருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சிங்க அப்படின்னா புவி பிரமாணங்கிறது நல்ல பிரமாணம். அந்த பிரமாணத்தினாலே நன்மையா இருக்கிற பிரமாணத்தை உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சு போச்சு. மண்டை உடைஞ்சு செத்து போறீங்க, இல்லை கால் உடையிறையும் தூக்கிட்டு போறாங்க. தேவன் காலை உடைக்கல. ஆகையினா அது போலதான் கர்த்தர் ஆண்டோடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது ஆசீர்வாதமும், அந்த வார்த்தை மீறுகின்ற பொழுது அந்த மீறுதல் அவங்களுக்கு வர சாபத்தை சொல்றார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா உனக்கு ஐயோன்னு என்ன அர்த்தம்? சாபம் போட்டாரா? இல்ல, நான் வார்த்தையை சொன்னேன், உனக்கு ஜீவன் தரக்கூடிய வார்த்தையை சொன்னேன், வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை சொன்னேன். ஆனா உனக்கு விளங்கலையே, உனக்கு அது புரியலையே. நீ புரிஞ்சுதான் நல்லா இருந்திருப்பியே. இவன் புரியாதபடினாலே உன்னுடைய அறியாமையை பயன்படுத்தி பிசாசு உன்னை சங்காரமாக்க போகிறானே அப்படி சொன்னார். வேதபாரகரே உனக்கு ஐயோ, பரிசேயரே உனக்கு ஐயோ. ஏன்னா வேதபாரகன் வேதம் படிச்ச, வேதத்துக்கு இயேசுவை கண்டுபிடிக்கலையே, வேதத்துக்கு மேசியாவை கண்டுபிடிக்கலையே. நான் தானே அந்த மேசியா. நான் இவ்வளவு சொல்லி உனக்கு விளங்கலையே, இவ்வளவு எடுத்து சொல்லி உனக்கு விளங்கலையே, ஐயோ நீ கஷ்டப்பட போறேன்னார். அவர் சாபமா போட்டாரு. இருக்கிறீங்களா? பரிசேயரே நீ கிண்ணத்தை கழுவுன, அதை கழுவுன, சொம்ப கழுவுன, தசமபாகம் கொடுத்த, அதை பண்ண இதை பண்ண, சடங்கத்தான பார்த்தேன் ஒளியே. இந்த வேதத்தில் சாரம்சம் எசன்ஸ் என்ன? வேதநாயகன் நானே வந்திருக்கிறேனே, உன்னை உண்டாக என் வார்த்தை கேட்க விட்டுட்டு வேதம் சொல்லிட்டு இருக்கிறியே. இன்னைக்கு அநேகர் வேதத்தை ஆண்டவரோட வேதத்தை பிடிச்சி உருப்படாம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் என்று கலாத்தியல வாசிக்கிறோம். கிறிஸ்து விட்டு பிரிந்து விட்டீர்கள், கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே வெளிச்சம். அருமையானவர்களே, அப்போ கனியை உண்டாக நமக்காகத்தான். ஆகையினாலே மனிதன் பிசாசுக்கு அடிமையாகி ரொம்ப நாளைக்கு வாழக்கூடாதுங்கிறதான் தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஏன்னா சாத்தானாவே இருந்து சாத்தானாவே இருக்கக்கூடிய கனியை சாப்பிட்டு அவன் சாத்தானே போகக்கூடாதுங்கிற அன்பினால தோட்டத்தை விட்டு விலகி அவனுக்கு மரணத்தை கொடுத்து அப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போது வழி உண்டாக்கினான். செபிப்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள்,
நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். உங்களுக்கு கொடுத்த பணத்தை கொண்டு ஊழியம் செய்யுங்க. யார்கிட்டையும் கொடுத்து யாருக்கும் செய்வானுங்கள்ல, உங்கள் தாளத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அன்பான பிதாவை, இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கிற மக்கள் ஆவியானவரை புரிய வைப்பீராக. காணக்கூடிய கண்களும் விளங்கக்கூடிய இருதயமும் புரியக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என்றால் இவர்களுடைய ஜனங்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்காக நீர் மரித்தீரே, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனுடைய வாழ்கிறார் என்றும் இவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் என்றும் அறிந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறியாதிருக்க தன் அயலாருக்கு இந்த வசனத்தை கற்று ஊழியம் செய்யட்டும். அவர்கள் பணத்தாலே, அவர்களுடைய பேச்சாலே, அவருடைய சரீரத்தாலே எந்தெந்த திறமையால் முடியுமோ அந்த விதத்தில் ஊழியம் செய்து மக்களை கிறிஸ்துவ பக்கம் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளைக்கு சந்திப்போமா?